இளங்கோராமன் நினைக்கிறேன். டேரக்டர் இளங்கோராமன் வந்து வினோத் ஒரு படம் எடுத்துக்காரு பாருங்கன்னு ஒரு சின்னதாக எனக்கு ஒரு இது காட்டினாங்க, வீடியோ பார்த்தாங்க. அதில் அந்த பையன் அந்த கூழாங்கல் எடுத்து வாயில் போடுவாங்க, அந்த ஒரு ஷாட் எனக்கு அந்த ஒரு இமேஜே பயங்கரமாக அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு இமேஜ் நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. எனக்கு அப்படி பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. அப்படி கல்லை வாயில் வச்சுட்டா நம்மளுக்கு தாகம் எடுக்கிறது நிற்குங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தையே நான் கேள்விப்பட்டதில்லை. அதை எடுத்த விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பையன் நல்லா இருந்தால் அந்த லேண்ட்ஸ்கேப் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு படத்தில் ஒரு ஷாட் பிடிச்சாலும் நான் பயங்கர எக்ஸைட் ஆகிடுவேன். ஃபுல்லாக பிடிக்குமாலாம் சொல்ல முடியாது. அந்த வாயில் கல் போடுறதும் கடைசியில் அந்த குளத்து தண்ணி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஷாட் மட்டுமே போதும் அந்த ஒரு படத்துக்கு இல்லையா? அவ்வளோ பெரிய வறண்ட நிலத்தில் ஒரு டம்ளர் ஒரு குடம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கோரி ஊற்றி வந்து சேரணுங்கிறது இருக்கேன். அப்போ அந்த நிலப்பரப்பு எப்படிப்பட்ட மனங்களை உருவாக்கும், அவங்க ஆண்கள் எப்படி இருப்பாங்க, அந்த பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்களுக்கு மட்டும் அந்த பொறுமை இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகிடும், அந்த குழந்தைங்க என்ன ஆகிடுவாங்க இப்படிங்கிறது வந்து இப்படி இந்த படத்தை இதை பற்றி எந்த வசனமும் இல்லை இல்லையா? இப்போ நான் சொன்னது எதுவுமே வினோத் வந்து வசனமாகவே எழுதலை. எனக்கு தெரிஞ்சு அவன் எந்த படத்து ஸ்கிரிப்ட் இருந்தாலும் 10 பக்கம் 12 பக்கம் அப்படி எழுதுகிற ஒரு அவ்வளோதான் தேவைப்படும் அவனுக்கு வசனம். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ விஷுவலாக சொல்லிட முடியுது.